ஈரோட்டில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் கம்பம் எடுக்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். விவரங்கள். நிச்சயமாக ஈரோட்டில் பிரசித்தி பெற்ற பெரிய மாரியம்மன் வகையறா திருக்கோவில்களுடைய கம்பம் விழா ஆண்டுதோறும் பங்குனி மாதம் விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு பெரிய மாரியம்மன் கோவில் பொங்கல் திருவிழாவானது கடந்த 18ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து பெரிய மாரியம்மன், நடுமாரியம்மன், காரை வாய்க்கால் மாரியம்மன் கோவில்களில் கடந்த மாதம் 22ஆம் தேதி கம்பம் நடப்பட்டு அதற்கு புனித நீர் ஊற்றி மக்கள் வழிபட்டு வந்தனர். பொங்கல் பண்டிகை என்பது கடந்த 2ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. அன்று தேரோட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து இந்த பொங்கல் விழாவினுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சியாக மிக முக்கிய பண்டிகையாக பார்க்கப்படக்கூடிய கம்பம் பிடுங்கும் நிகழ்ச்சி இன்று விமரிசையாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது. 3 மாரியம்மன் கோவில்களின் முன்பாக பக்தர்களின் வழிபாட்டிற்காக நடப்பட்டிருந்த கம்பங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. 3 கம்பங்களும் மணிக்கூண்டு அருகே ஒன்று சேர்ந்ததும் அதற்கு பிறகாக ஈஸ்வரன் கோவில் வீதி, பிரப் சாலை, அரசு மருத்துவமனை சந்திப்பு, மேட்டூர் சாலை வழியாக தற்பொழுது இந்த ஊர்வலம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. வழி நெடுகிலும் திரண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உப்பு, மிளகு ஆகியவற்றை தூவி அம்மனை வடிவில் வரக்கூடிய அந்த கம்பத்தை வழிபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் மஞ்சள் நீரை ஊற்றி ஒரு உற்சாகமான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கம்பம் வரக்கூடிய வழி மட்டுமல்லாமல் ஈரோடு நகரினுடைய அனைத்து தெருக்களிலுமே மஞ்சள் நீர் ஊற்றி ஒருவருக்கொருவர் ஒரு மிகப்பெரும் ஒரு உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இந்த மஞ்சள் மாநகரமே மஞ்சள் நீரால் திளைத்து வருகிறது. இதனை ஒட்டி ஒரு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. எஸ்பி சுஜாதா தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று போக்குவரத்து மாற்றமும் ஈரோடு நகரில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. வெளியூரிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள், பேருந்துகள் அனைத்துமே புறநகர் பகுதியிலேயே திருப்பி விடுவதற்கான அந்த ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது அரசு மருத்துவமனையை கடந்து செல்லக்கூடிய இந்த கம்பம் தொடர்ச்சியாக நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று இன்று இரவு காரை வாய்க்கால் மாரியம்மன் கோவில் அருகே இருக்கக்கூடிய காளிங்கராயன் கால்வாயில் இந்த கம்பங்கள் விடப்பட இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.